அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்புல இயல் 8 அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஷார்ட்கட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஈஸியா இருக்கு. எனக்கு ஷார்ட்கட் வேண்டாம் அப்படின்றவங்க ஓகே சூப்பர் பக்கா. சோ இல்ல எனக்கு நீங்க ஏதாவது ஷார்ட்கட் சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் சொல்றேன், அது ஓகேவா இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. சரி ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா தாய்மானவர் பாடல் அப்படின்னு வந்து தாய்மானவருடைய ஒரு பாடல்ல இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோடைய நூல்வெளி தான். இதுல என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாடல் எழுதுனது யாரு? தாய்மானவர். சோ தாய்மானவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். சரிங்களா? இதுல நமக்கு மறக்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அது வந்து விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அப்படிங்கிறது தான் மறக்கும். சோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? தாய், சரிங்களா? தாய்மானவன் தாய். சோ தாய் விஜயமாகறத பார்க்கும் போதுதான் அப்படியே குழந்தை சொக்கி போகும். குழந்தை வந்து எப்ப அம்மா வரும் அப்படின்னு வந்து காத்திருக்கிற நேரத்துல அம்மா வர்றது அப்படியே வாசலே பார்த்துட்டு இருக்கும் போது அம்மா வர்ற அந்த தலை தெரிஞ்சோடனே குழந்தைக்கு ஒரே சந்தோஷமாயிரும். சோ அதுதான் விஜயமாகிறது அப்படின்னா தோன்றது இல்லைன்னா வர்றது அப்படிங்கிற ஒரு சொல்லதான் குறிக்கும். இது விஜயமாகிறது அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தாய் விஜயமாகறத பார்க்கும் போதுதான் குழந்தை சொக்கி போகும் இல்லையா, அவ்வளவுதான். சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர் மறக்காது. அடுத்து தாய்மானவர் பாடல். சோ தாய்மானவர் பாடல்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம்னு சொல்லுவோம் இல்லையா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தெரியுது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் நான் சொல்றேன். தாய், சரிங்களா? நம்ம தாய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா உப்ப நிதம் கரெக்டா போடுவாங்க. என்னதான் நம்ம சமைச்சாலும் உப்ப வந்து ஒண்ணு கம்மியா போடுவோம் இல்ல அதிகமா போடுவோம். தாய் தான் கரெக்டா போடுவாங்க. அப்ப தாய் வந்து உப்ப நிதம் கரெக்டா போடுவாங்க. நிதம்னா தினமும்னு அர்த்தம் இல்லையா. தாய் வந்து உப்ப தினமும் நிதமும் போடுவாங்க. அப்ப வந்து தாய்மானவர் உபநிடதம். சரிங்களா? தாய்மானவர் பாடல் வந்து உபநிடதம்னு வந்து அர்த்தமாயிரும். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்காச்சா? அடுத்ததுக்கு போயிடலாமா? சரி ஓகே. பராபர கண்ணியும் இருக்கே, அதையும் சொல்லிடலாமா? பராபர கண்ணி அதே தாய் தான், நம்ம தாயை வச்சு சொல்லிடலாம். தாய் இருந்தாதாங்க வீடு பரபரப்பா இருக்கும். சரிங்களா? தாய் இருந்தாலும் வீடு பரபரப்பா இருக்கும். எந்திரி கிளம்பு சாப்பிடு அதை பண்ணு இதை பண்ணுன்னு அப்படியே பரபரப்பாவே இருக்கும். சோ தாய் இருந்தாதான் வீடு பரபரப்பா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பராபர கண்ணின்றதும் ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? அடுத்தது போயிடலாமா? கலில் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படின்ற நூல்ல தான் இடம்பெற்றிருக்கு. ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலில் கிப்ரான். சோ சில இடத்துல ஜிப்ரான்னு போட்டிருப்பாங்க, சில இடத்துல கிப்ரான்னு போட்டிருப்பாங்க. கலில் லெபனான். ஓகேங்களா? இப்போ நம்ம லேபர் ஒர்க் பாக்குறோம். அதாவது நம்ம நல்ல போஸ்டிங்ல போயிடுவோம். அது வரைக்கும் லேபர் ஒர்க் எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு எல்லாம் வந்திருப்போம் இல்லையா, அதுல வந்திருக்கிற அப்படி இருக்கிறவங்களையும் பார்ப்போம். அதை வச்சு ஷார்ட்கட். சோ லெபனான்றது லேபர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லேபர் ஒர்க் பார்த்தா காலையிலேயே சீக்கிரம் போற மாதிரி இருக்குங்க. எப்படி லேபர் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா காலையிலேயே என்ன பண்ணணும்? காலையிலேயே சீக்கிரமா போய் வேலை பார்க்கணும். லேபர் எல்லாம் சீக்கிரம் வந்துடணும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன ஆகணும்? ஓனரா தான் இருக்கணும். சரிங்களா? சோ லேபரா இருந்து கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நம்ம ஒரு நல்ல இடத்துல இருப்போம் அப்படின்றத மறந்துடாதீங்க. சரி ஓகே. அடுத்தது சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஊருன்றது ஞாபகத்துக்கு வரும். அடுத்து புவியரசு தீர்க்கதரிசி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம புவியே தீர்க்கமா அரிசியை தான் நம்பி இருக்கு. எப்படி சாப்பாடு தானே, எங்க சுத்தினாலும் இந்த ஒரு சான் வயிற்றுக்கு தான் பாடுபடுறோம்னு சொல்ற மாதிரிதான். சோ இந்த புவியில வந்து இந்த புவியே தீர்க்கமா அரிசியை நம்பிதான் இருக்கு. சோ தீர்க்கதரிசி. ஓகேங்களா? அந்த புவியேன்றது புவியரசு. இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன். சரிங்களா? சோ அவருடைய நூல்கள் இருக்கு. சோ அதான் ஷார்ட்கட்டா எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். எஸ் ராமகிருஷ்ணன். சோ உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க போறோம். சரிங்களா? அதெல்லாம் நூல்கள். இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிருஷ்ணன் நம்ம சார சொல்ல. சோ கிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து கடவுள் அவதாரத்துல குழந்தை கிருஷ்ணன் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குழந்தை கிருஷ்ணன் வந்து தமந்து போவாரு, ரொம்ப சேட்டை பண்ணுவாருல்ல. சோ அவருக்கு கால் முளைக்குது. சரிங்களா? கிருஷ்ணனுக்கு கால் முளைக்குது. கால் முளைச்சோன்னு தேசமெல்லாம் சுத்தி விலாசம் தேடி சக்கர டப்பா நினைச்சு உப்பு டப்பாவை எடுத்துட்டாங்க. உபபாண்டவம்ன்றது உப்பு டப்பா. சரிங்களா? சோ கிருஷ்ணனுக்கு கால் முளைச்சோன்ன தேசமெல்லாம் சுத்தி விலாசம் தேடி உப்பு டப்பாவை எடுத்துடுறாங்க. சோ கால் முளைத்த கதைகள், தேசாந்திரி, கதாவிலாசம், உபபாண்டவம். ஓகேங்களா? இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது தாவரங்களின் அதுவும் பார்த்துடலாமா? சோ தாவரங்களின் உரையாடல். இது வந்து ராமகிருஷ்ணனுடையது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராமருடைய அவதாரம் தான் கிருஷ்ணனா. ராமருடைய அவதாரம் தான் கிருஷ்ணன் அப்படின்னு தாவரங்கள் வந்து பேசிக்குது.
ராமரோட அவதாரம் தான் கிருஷ்ணனா உனக்கு தெரியுமா அப்படின்னு 2 தாவரங்கள் பேசிக்கிட்டு இருக்கு. இது ஒரு கதை. ஓகேங்களா? சோ வந்து இது ஒரு கதை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஆப்ஷன் இல்ல. இப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து இந்த பாடல்ல ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தின் நேர்மை காண்போம். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா காண்போம், காண்போம், கண்டால், காண்போம், காண்போம், காண்போம். இந்த இடத்தோடைய அடுத்த வரியிலையும் காண்போம். எல்லாத்துலயும் காண்போம் இருக்கா? சோ இது யார் எழுதுனது? ஏற்கனவே நான் சொன்னேன், முத்தரையர் இல்லையா? சோ முத்தரையனார் மலேசிய கவிஞர். சோ காண்போம் காண்போம் இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முத்து படம் பார்த்திருக்கீங்க இல்லையா? நம்ம எல்லாருக்குமே முத்து, ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச முத்து படம் தெரியும். அந்த முத்து படத்துல அவர் ஏதோ தட்டி விட்டுட்டாருன்னு சொல்லி அவர் அரைவாங்க. முத்த வந்து அரைஞ்சிருவாங்க. அரைஞ்ச உடனே எல்லாருமே வந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க, யாருமே தடுக்க மாட்டாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வந்து முத்த அரைகிறத எல்லாரும் காண்பாங்க. சரிங்களா? முத்தரையறத காண்போம், நம்மளும் பார்த்தோம் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ முத்தரையனார், காண்போம் காண்போம்னு வந்துச்சுன்னா இந்த முத்தரையனார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ வந்து இது அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், நூல்வெளி, இதெல்லாம் இவ்வளவுதான் இருக்குதுல. சோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.